विनायकमूर्ति की जय। नमः पार्वती पतये। हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। பிடியதன் உருமை கொளமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வலி வலமுறை இறையே. சுமுகஸ்சைக தந்தஸ்ச கபிலோ கஜகர்ணகः லம்போதரஸ்ச விகடः விக்னராஜோ விநாயகः धूमकेतुः गणाध्यक्षः फालचन्द्रः गजाननः वक्रतुण्डः शूर्पकर्णः हेरम्बः स्कन्दपूर्वजः षोडशैतानि नामानि यः पठेत् शृणुयादपि विद्यारम्भे विवाहे च प्रवेशे निर्गमे तथा संग्रामे सर्वकार्येषु विघ्नस्तस्य न जायते. கலியுகத்தில் நாம் வழிபடுவதற்கு சுலபமான தெய்வமாக கணபதிய சாஸ்திரங்கள் சொல்றது. கலௌ சண்டி விநாயகோ அப்படின்னு அம்மனும் பிள்ளையாரும் நாம் வழிபடுவதற்கு சுலபமான தெய்வங்கள். எந்த வகையில அப்படின்னு சொன்னா, பெரிய அளவுல இதற்கு உள்ள ஒரு விதிமுறைகள்லாம் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்னென்ன தெய்வங்களை இப்படி எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு கற்பிக்கிறது, காமிக்கிறது. அதுல கணபதியினுடைய வழிபாடு வரும்போது ஸ்மிருதமாத்ரோ கணேசானஹா பக்த சிந்தித பூரகா அப்படின்னு நினைச்ச உடன் நினைத்த இடத்திற்கு வரக்கூடியதான ஒரு கருணாமூர்த்தி பிள்ளையார். ஒரு வடிவத்தை நாம் ஏற்படுத்தி அதுல தெய்வத்தை சாநித்தியத்தை வரவழிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. மந்திரங்கள், மூல மந்திரங்கள் இருக்கு, பீஜாட்சரங்கள் இருக்கு, தியான ஸ்லோகங்கள் இருக்கு, எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற முறைகள் இருக்கு. அப்படி பண்ணிதான் அதை நாம் தெய்வ சாநித்தியத்தை அங்க வரவழிக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. ஆனா பிள்ளையாரை பத்தி சொல்லும் போது அப்படி சொல்லலை. நீங்க நினைச்சா போதும். நீங்க எந்த இடத்துல நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு வரக்கூடியதான ஒரு சுலபமான வழிபாட்டுக்கு உரிய தெய்வமாக பிள்ளையார் அப்படிங்கிறவர் இன்றளவும் பிரகாசிக்கிறதுனாலதான் கிராமந்தோறும், தெருக்கள் தோறும், அரச மரத்தடி தோறும் பிள்ளையாராக இன்னைக்கு நாடு முழுவதும் நம்மால் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்ல, யார் எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் முதல்ல பிள்ளையார வழிபட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. பிள்ளையார வழிபடாம நாம் ஆரம்பிச்சா அந்த காரியமானது தடைப்படும், அல்லது காரியம் தடைபடாம இருப்பதற்கு பிள்ளையார வழிபடணும் அப்படின்னு சொல்றது. அதனால விக்ன விநாயகர், விக்னங்கள்னா இடையூறுகள், அதெல்லாம் போக்கக்கூடியவர் அப்பேற்பட்டதான பிள்ளையார். அப்படின்னு இடையூறுகளை போக்கக்கூடியதான ஒரு தெய்வமாக வேதாந்த ரீதியா, யோக ரீதியா சொல்லணும்னா மூலாதாரம்னு சொல்லக்கூடியதான நம்மளுடைய குண்டலினி சக்தி இருக்கிற இடத்துல வழிபடக்கூடிய தெய்வமாக பிள்ளையார் இருக்கா. இந்த பிள்ளையாருடைய வழிபாடு அப்படிங்கிறது
தொன்று தொட்டு காலமாக ரொம்ப பிரசித்தமானது. புராணங்கள்ல எடுத்து பார்த்தா கல்பத்துக்கு கல்பம் பிள்ளையாருடைய ஒரு அவதாரங்களை வேறுபடுத்தி சொல்றது. ஒரு சமயம் சொல்லும் போது பிள்ளையார் அப்படிங்கிறவர் ஒரு பிரணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம்காரம் அதுல தோன்றினவர் அப்படின்னு ஒரு புராணம் சொல்றது. இன்னொரு புராணம் சொல்லும் போது பார்வதியானவள் உடம்பு தேய்ச்சிருந்து அந்த மஞ்சள் இருக்கும் பாருங்க, அந்த மஞ்சப்பொடி எடுத்து உருட்டி ஒரு குழந்தையாக பண்ணினால் அது பிள்ளையாராச்சு அப்படின்னு சொல்றது. இன்னொரு புராணம் சொல்லும் போது ஒரு கணநாதனா ஒருத்தன் இருந்தார் கைலாசத்துல, கணங்களுக்கு தேவதையாக. பார்வதி குளிக்கும் போது வாசல்ல காவலாளியா இருக்க சிவபெருமான் அவரை தடுக்க சிவபெருமானால் தலை சேதம் பண்ணப்பட்டு பின்பு ஒரு யானையினுடைய தலையை எடுத்து வச்சு அது பிள்ளையாராச்சு அப்படின்னு இப்படி பல வகையில சொல்லியிருக்க. எப்படி சார் வந்தார் பிள்ளையார், எது உண்மைன்னா எல்லாமே உண்மை. என்ன எல்லாமே உண்மை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்னா இது ஒவ்வொரு கல்பத்துக்கு உள்ளது. இப்ப எப்படி நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பட்ஜெட்னோ அல்லது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு விழாவையே விதவிதமா கொண்டாடுறோமோ, அது மாதிரி இந்த உலகமானது படைக்க ஆரம்பிக்கிற காலத்துல அத கல்பம்னு சொல்லுவோம். இது பல தடவை நடந்திருக்கு. அழகிலா விளையாட்டுடையார் அப்படின்னு கம்பநாட்டாழ்வார் சொல்றார். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும். இது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிறது அழகிலா விளையாட்டுடையார். இது திரும்ப 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 நடக்கக்கூடிய காரியம் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு சமயம் இந்த உலகம் தோன்றும் போதும் ஒவ்வொரு விதமான ஒரு லீலைகள், தேவதைகள் சிருஷ்டிக்கப்படும் போதும் ஒவ்வொரு சமயமும் பிள்ளையார் எப்படி வந்தார் அப்படிங்கிறத புராணங்கள் சொல்றதுதான் இன்னைக்கு மொத்தமா நாம வழிபாட்டுல வச்சிருக்கோம். அதுலயும் பிரத்யேகமா தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா நாம மஞ்சள்ல தான் பிள்ளையார பூஜை பண்ணுவோம். அது மங்களகரமா இருக்குங்கிறதுக்காக. இதே கர்நாடகா போனோம்னா கொட்டைப்பாக்குல வச்சு பூஜை பண்ணுவார்கள். ஒவ்வொரு ஊர்ல ஒரு விதமான வழிபாட்டு முறை. தேங்காயை வச்சு பூஜை பண்றதும் உண்டு. இப்படி பல வகையான வழிபாட்டு முறைகள் நாடு முழுவதும் இருந்திருக்கு. இந்த பிள்ளையார் அப்படிங்கிறவர் கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு காஷ்மீர் பரியந்தம் பொதுவான தெய்வம். இப்ப ஒரு ஊருக்கு போனேன்னா அந்த ஊருக்கு மட்டும் அந்த அந்த ஸ்டேட்ல மட்டும் விசேஷமா கொண்டாடுற தெய்வங்கள்னு சிலது இருக்கும். இப்ப தமிழ்நாட்டை எடுத்துட்டோம்னா அப்படி முருகனை சொல்லலாம். தமிழ்நாடு முழுவதும் எங்க பார்த்தாலும் முருகனுடைய வழிபாடு பிரசித்தம். தமிழ்நாட்டை தாண்டிட்டா இந்த அளவு வழிபாடு இருக்காது. இதே வெஸ்ட் பெங்கால் போனோம் அப்படின்னு சொன்னா ஒரே காளியா இருக்கும். வெஸ்ட் பெங்கால் காஷ்மீர்லாம் போனோம்னா ஒரே காளியோட வழிபாடா இருக்கும். குஜராத் உத்தரப்பிரதேசங்கள்லாம் போனோம்னா ஒரே கிருஷ்ணர் ராமருடைய வழிபாடா இருக்கும். ஆந்திர பிரதேசம் போனா ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, நம்ம சில மேற்கு கடற்கரையோடங்கள்லாம் போனோம்னா சிவ வழிபாடு கூட இருக்கு. அதனாலதான் தெலுங்குன்னு சொல்ற போறதுல திரிலிங்கம் அப்படிங்கிறது தான் தெலுங்குன்னு மாறினது. திரிலிங்கம், 3 லிங்கம் அங்க பிரசித்தமானது. காளஹஸ்தி, ஸ்ரீசைலம், திராட்சாராம் அப்படின்னு 3 இடம், 3 ஊர் சிவபெருமானுடைய மிகவும் பிரசித்தியான ஊர். அதனால திரிலிங்குங்கிறது தெலுங்குன்னு மாறினது. இப்படி எல்லாம் இருக்கு. அது போல பிள்ளையாருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா எல்லா ஊர்லயும் இருக்கு. இப்ப ஒவ்வொரு ஊருக்கு மகாராஷ்டிரா போனா பாண்டுரங்கன்னு இருக்கும். பிள்ளையார் எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி பரியந்த, காஷ்மீர் பரியந்தம் இருக்கு. இந்த பிள்ளையார் வழிபாடு அப்படிங்கிறது கல்பகோட்டி காலமா உள்ளது. சில பேர்கள் புரிந்துக்காம சொல்றார்களா இல்ல வேணும்னு சொல்றார்களான்னு தெரியல.
பிள்ளையாருடைய வழிபாடு அப்படிங்கிறது பிற்காலத்துல வந்தது. அதுவும் பிரத்யேகமாக பரஞ்சோதி அப்படின்னு சொல்லக்கூடிய நரசிம்ம பல்லவனுடைய சேனாதிபதியா இருந்து பிற்காலத்துல சிறுத்தொண்ட நாயனாராக மாறின அவரால கொண்டு வரப்பட்டது இந்த பிள்ளையார். வாதாபி அப்படிங்கிற ஊர்ல இருந்து கொண்டு வந்தார் அவர். அதுக்கப்புறம் தான் பிள்ளையார் வழிபாடு வந்தது அப்படின்னு. அதெல்லாம் தப்பது. அதுக்கு முன்னாடியே அந்த ஊருக்கு கணபதீஸ்வரம்னு பேரு. இந்த கதை நடந்து 1400 வருஷம் ஆகுது. கஜமுகாசுரன்னு ஒரு அசுரனை கொன்றார் பிள்ளையார் அப்படிங்கிறது புராணங்கள்ல. அதனால அந்த ஊருக்கு செங்காட்டாங்குடி, அந்த கஜமுகாசுரனுடைய ரத்தம் முழுக்க கீழே சிந்தி பூமியில செகப்பா இருந்ததுனால காட்டுக்குடி அப்படின்னு பெயர். திருச்செங்காட்டாங்குடி அப்படின்னு பெயர். அந்த ஊர்ல உள்ள சிவபெருமானுக்கே கணபதீஸ்வரர்னு பெயர். கணபதியால வழிபட்டவர் அவர். அங்க ஒரு பிள்ளையார் ஆல்ரெடி இருக்கார். சிறுத்தொண்ட நாயனார் கொண்டு வந்து இந்த ஊர் பிள்ளையாருக்குன்னு உள்ள க்ஷேத்திரமா இருக்கிறதுனால வாதாபியிலேருந்து ஒரு பிள்ளையாரை கொண்டு வந்து அவரும் பிரதிஷ்டை பண்றார். அந்த பிள்ளையாரும் தனியா இருக்கார். திருவாரூர்ல கமலாலய குளத்தங்கரையில வாதாபி பிள்ளையார்னு ஒருத்தர் இருக்கார். அவரை தான் தீட்சிதர் வாதாபி கணபதி பஜேகம்னு பாடுறார். நம்ம பிள்ளையார் பட்டியில மலையை கொடைஞ்சு கோவில்ல பிள்ளையார் இருக்கார். மதுரையில போனோம்னா ஆச்சரியமா உச்சிஷ்ட கணபதி, நர்த்தன கணபதி, சிதம்பரம் போனா கணபதி, வல்லபா கணபதி, முக்குருணி விநாயகர். மதுரையில எவ்வளவு பெரிய பிள்ளையார். இதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முன்னாடியிலேந்து உள்ளது. இந்த முக்குருணி விநாயகர் 1000 வருஷம் முன்னாடி இழுக்கப்பட்டதே தவிர அவர் எப்ப யார் செஞ்சார்னே தெரியாது. அது மாதிரி ஏகப்பட்ட வழிபாட்டு முறைகள் இந்த தேசம் முழுக்க இருந்திருக்கு. அதுக்கு ஒரு அடையாளமே பிள்ளை யார் அப்படின்னு சொல்றோம். சிவபெருமான் பார்வதியினுடைய மகனா இருக்கிறதுனால இவர் பிள்ளை. மூத்த மகனா இருக்கிறதுனால மரியாதையா பிள்ளையார். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அடுத்தது மகன் முருகர், அவரை குமரன் அப்படின்னு குழந்தைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறோம். குமரனார் அப்படின்னு நான் சொல்றோம், நாம மரியாதையாவா சொல்றோம். அவர் அப்படி சொல்லல. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேர்களும் மரியாதையா வழிபட்டதான ஒரு தெய்வம் அது. இதுக்கு பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்கு. அதுலயும் பிரத்யேகமா சிதறுகாய் உடைக்கிறது அப்படிங்கிறது இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த வழிபாட்டு முறை. இப்ப வேணா மாறி இருக்கலாம். ஏன்னா ஒரு புராணத்துல சொல்லும் போது சிவபெருமானுக்கும் கணபதிக்கும் ஒரு பேச்சு வரும்போது சிவபெருமானுடைய தலையையே கணபதி பலி கேட்கிறார் அப்படின்னு ஒண்ணு, தன் தலைக்கு பதிலாக 3 கண்ணோட கூடின தலை மாதிரி உள்ள தேங்காயை சிருஷ்டி பண்ணி கொடுத்தான் பகவான். அதை உடைக்கிறது, செதறா உடைக்கிறது. நம்மளுடைய விக்னங்கள் இடையூறுகள் எல்லாம் செதறி போகும் அப்படிங்கிறது. இந்த சம்பிரதாயம் தமிழ்நாட்டில தான் ஆரம்பிச்சது. அது மாதிரி பிள்ளையாருக்கு தோப்புகர் இது போட்டுக்கிறது, தலையில குட்டிக்கிறது, இப்படி 2 காதையும் வச்சுண்டு தோர்பிகி கரணம். தோர்பிகின்னா தோர் காதுன்னு அர்த்தம். இதுல 2 கையையும் வச்சுண்டு இப்படி நாம பண்றதுக்கு தோப்புகரணம்னு பேர். இது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இது அசுரர்கள் கஜமுகாசுரன்ட்ட தேவதைகள்லாம் பண்ணினார்கள். இப்படி குட்டிக்கிறதும் இப்படி காதுல புடிச்சுக்கிறதும் ஞாபக சக்தியை விருத்தி பண்ணக்கூடியதான ஒரு அபியாசம் அது. இன்னைக்கு வெளிநாட்டுல எல்லாம் அதை வச்சிருக்கார்கள். இது தொன்று தொட்டு காலமா நம் தேசத்துல பிள்ளையாருக்கு நாம் பண்ற வழிபாடு. ஒரு சின்ன தவறுதல் பண்ணா கூட தோப்புக்கரணம் போடும்பாலே பழைய காலங்கள்ல. எதற்குன்னா அவனை தண்டிக்கிறதா அர்த்தம் இல்லை, அவன் என்ன மறந்தானோ அதை நினைவுபடுத்தும். இந்த மெமரி பவரை அதை விருத்தி பண்ணும். இப்படி எழுந்து காதை பிடிச்சுன்னு உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது அப்படின்னு இன்னைக்கு சயின்ஸ்ல சொல்றோம். இத நம்மளுடைய முன்னோர்கள் நித்தியப்படியே
ஒரு தவறுதல் பண்ணினா குழந்தையில தோப்பு கர்ணம் போடுங்கிறது விஷயம் இல்லை. பிள்ளையார பார்த்தா தலையில குட்டிக்கிறது, தோப்பு கர்ணம் போடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயத்துல சகஜமா இருந்திருக்கு. இது மாதிரி பிள்ளையாருக்கு பிடிச்சதான கொழக்கட்டை, பிள்ளையாருக்கு பிடித்ததான சத்துமா, கரும்பு, வாழைப்பழம், ஔவையாருடைய விநாயகர் அகவல்ல வர்றது எவ்வளோ பிரசித்தியான ஒரு தமிழ் பாட்டு அது. அதுவும் அம்பாளுடைய விநாயகருடைய பிரத்யேகமான ஒரு பக்த ஔவையார். விநாயகர் அருளாலதான் அவள் ஞானத்தை அடைஞ்சாள் அப்படிங்கிறது தமிழ் காவியங்கள்ல பிரசித்தம். இது மாதிரி மகாபாரதத்தை எழுதினார் தன்னுடைய தந்தங்களால. அப்படிங்கிறதுனால ஒரு தந்தம் பிள்ளையாருக்கு உடைக்கப்பட்டதா இருக்கும், ஏகதந்தம் அப்படின்னு. எதற்காக அப்படின்னா, அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அப்படின்னு இந்த ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்துல அழகானது. அகஜானனம் கஜானனம் அநேகதந்தம் ஏகதந்தம். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அகஜா அப்படின்னா பார்வதியின் அர்த்தம், ஆனனம்னா முகம். அந்த பார்வதியினுடைய முகமாகிற பத்மார்க்கம் தாமரைக்கு அகஜானன பத்மார்க்கம், அர்க்கம்னா சூரியன், சூரியன் போல பிரகாசிக்கிறவர் அப்படின்னா பிள்ளையார பார்த்தாலே இந்த பார்வதியினுடைய முகமானது மலருமா. எப்படி சூரியனை பார்த்த உடனே தாமரை மலருமோ அதுபோல விநாயகரை பார்த்தா பார்வதியினுடைய முகம் மலர். அதுபோல அநேகதம் தம் பக்தானாம், ஏகதந்தனா உள்ள ஒரு தந்தனா உள்ள பகவான் அநேகதம், யார் என்ன விரும்புகிறார்களோ அதை வாரி வழங்கக்கூடிய தம் பக்தானாம் அந்த புள்ளையார உபாஸ்மஹே நான் பூஜை பண்றேன் அப்படின்னு. இது மாதிரி நிறைய ஞான சம்பந்தருடைய தேவாரங்கள்ல, அருணகிரிநாதருடைய அந்த திருப்புகழ்ல கைத்தல நிறை கனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரி மூகன் அடிப்பேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமெனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொருள் தீரல் புய மதயானை மத்தல வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கோடு பணிவேனே. இது மாதிரி ஏகப்பட்ட பாடல்கள். இந்த பிள்ளையார அநேக ரூபத்துல நாம் இந்த ஆலயங்கள்ல தமிழ்நாட்டுல பார்க்கலாம். சித்தி கணபதி, உச்சிஷ்ட கணபதி, விக்ன கணபதி, கிருபா கணபதி, ஹேரம்ப கணபதி, லக்ஷ்மி கணபதி, மகாகணபதி, வியாய கணபதி, நியாய கணபதி, ஊர்வா கணபதி, ஏகாட்சர கணபதி, வராவக கணபதி, திரக்ஷர கணபதி, க்ஷிப்ர பிரசாத கணபதி. இது மாதிரி ஏகப்பட்ட சிருஷ்டி கணபதி, தொந்தி கணபதி, ரிண விமோச்சன கணபதி, த்விமுக கணபதி, திரிமுக கணபதி, சிம்ம கணபதி, யோக கணபதி, துர்கா கணபதி, சங்கடஹர கணபதி அப்படின்னு ஏகப்பட்ட ரூபங்கள். 16 ரூபங்களாகவும் சாஸ்திரங்கள் சொல்றது, 32 ரூபங்களாகவும் சாஸ்திரங்கள் சொல்றது. இன்னைக்கு ஆலயங்கள்லாம் நாம பார்த்தோம்னா சித்தி விநாயகர் அப்படிங்கிறது நார்மலா இருக்கும். ஆனா இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன அத்தனை கணபதியும் பெரிய ஆலயங்கள்ல இருக்கும். அப்பேற்பட்ட பிள்ளையாருடைய வழிபாட்டுக்கு மிகவும் உகந்ததான நாளாக பிள்ளையார் சதுர்த்தியானது அமையறது. ஆவணி மாசத்துல வரக்கூடிய வளர்பெறையில வர சதுர்த்தியானது மிகவும் விசேஷமானது. பாத்ரபத மாச சதுர்த்தியாம் பிரம்மணாதி பூஜிதம்
அப்படின்னு தீட்சிதருடைய கீர்த்தனையிலேயே அதை பதிவு பண்றார். எல்லா நாளுமே பொதுவா சதுர்த்தி அப்படிங்கிற 4வது நாள், அமாவாசையிலேருந்து 4வது நாள், பௌர்ணமியிலேருந்து 4வது நாள், இந்த 2மே விசேஷம். இந்த அமாவாசைக்கு அப்புறம் வர்றதுதான் சுக்ல சதுர்த்தின்னு விரதங்கள் பூஜைகளுக்கு விசேஷம். பௌர்ணமிக்கு அப்புறம் தேய்பிறையில வரக்கூடிய சதுர்த்திக்கு சங்கடஹர சதுர்த்தின்னு பேர். நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் போக்குறது அப்படின்னு நாம் சொன்னாலும் இந்த 4ஆம் பிறை பார்க்க கூடாதுன்னு சொல்றோம் பத்தியில, அந்த 4ஆம் பிறை அப்படிங்கிற அந்த சந்திரனை பார்த்து ஏற்பட்ட தோஷம் போறதுக்காக அவமானங்கள், கெட்ட பெயர்கள் இதெல்லாம் போகணுங்கிறதுக்காக வழிபடக்கூடிய நாளாக இந்த சதுர்த்தியானது அமையறது. அமாவாசைக்கு அப்புறம் வர்றது அதுதான் சுக்ல சதுர்த்தின்னு பேரு. அதுலதான் விரதங்கள் இருக்கணும், பூஜைகள் விசேஷமா பண்ணணும். இன்னைக்கு உலகம் முழுக்க அதை கொண்டாடுறோம் நாம. இதுவும் பிள்ளையாருக்கு பிடிச்சதான கரும்பு, பொரி, வாழைப்பழம், வெல்லம், கொழக்கட்டை, அப்பம், எள் உருண்டை, தேங்காய், இதெல்லாம் எல்லாமே ரொம்ப விசேஷம். யாராருக்கு என்ன முடியுமோ அதை நாம் பிள்ளையாருக்கு படைக்கணும். அதுலேயும் பிள்ளையாருடைய பூஜையை சாஸ்திரம் எப்படி சொல்றதுன்னா, அந்த கரையாம் புற்று இருக்கு பாருங்க, அதுலேருந்து மண் எடுத்துன்னு அது உயர்ந்த மண், மண்ணிலேயே ரொம்ப உயர்ந்த மண். பூமியில இருக்கிற மண்ணிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த மண் எதுன்னா கரையாம்புத்துல உள்ள அந்த 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 கரையாம்புத்து மண்ணுக்கு அத்தனை சக்தி இருக்கு. நம்ம பெரியோர்கள்லாம் பல விஷயங்கள்ல சொல்லியிருக்காங்க. இந்த மண் குளியலுக்கெல்லாம் உடம்புல பூசிக்கிறதெல்லாம் அதுல பண்ணலாம். இன்னும் கேன்சர் முதலிய வியாதிகள்லாம் தீர்றதுக்குள்ள விஷயங்கள்லாமும் சொல்லப்பட்டிருக்காது. அந்த மண்ணை எடுத்துன்னு பண்ணணும்னு தான் சாஸ்திரத்துல இருக்கு. அதை எடுத்துன்னு பிடிச்சு நாம நம்ம கையால பிள்ளையாரை தயார் பண்ணலாம். அப்படி இல்லையா, நம்ம கடையில வாங்கி தான் பண்றோம், உலோகத்திலையும் வச்சுக்கலாம். ஆனா பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் என்ன விசேஷம்னா, மண்ணால பண்ணப்பட்ட பிள்ளையார்ல தான் நம்ம பூஜை பண்ணுவோம். அந்த பிள்ளையாருக்கு நேத்திரங்கள்லாம் வச்சு பிராண பிரதிஷ்டைகள்லாம் பண்ணி ஷோடச உபசாரங்கள்லாம் பண்ணி பூஜையை பண்ணிட்டு மறுநாளைக்கு அதை விசர்ஜனம், மறுநாளைக்கோ அதுக்கு அடுத்த நாளோ அதை புனப்பூஜை பண்ணிட்டு கொண்டு நீர்நிலைகள்ல அதை விட்டுடுறது. இது மண்ணா இருக்கிறதுனால அந்த நீர்நிலைகளை கெடுக்காது. மண்ணா இருந்தாதான் போடலாம். மற்ற ஒரு பொருள்கள்ல பண்ணதை பொதுவா முக்கியமா பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணவே கூடாது. அதெல்லாம் கொண்டு வரவே கூடாது. அதை திருப்பி கொண்டு போய் நீர்நிலைகள்லையும் போடக்கூடாது, ரொம்ப கெடுதல். குடிய மட்டும் மண்ணால பண்ணப்பட்ட பிள்ளையார நாம் உபயோகப்படுத்த முயற்சி பண்ணணும். வீட்டுல பூஜை பண்றதே அந்த பிள்ளையாரை வச்சுதான் பூஜை பண்ணணும். குழந்தைகளுக்கெல்லாம் அதை காமிச்சு கொடுக்கணும். ஏன்னா 16 நாமா, இப்ப நான் சொல்ல போற நாமாவை எப்ப நாம் எந்த காரியம் பண்றதா இருந்தாலும், வெளியில கிளம்பினாலும், காலங்காலத்தால எழுந்திருக்கிறதையும் இதை சொன்னோம்னா அந்த காரியங்கள்ல தடை இருக்காது. அன்று முழுவதும் ஸ்மூத்தா போகும். சுமுகஸ்ச ஏகதந்தஸ்ச கபிலஹ கஜகர்ணகஹ லம்போதரஸ்ச விகடஹ விக்னராஜஹ விநாயகஹ தூமகேதுஹு கணாத்யக்ஷஹ பாலச்சந்திரஹ கஜானனஹ வக்ரதுண்டஹ சூர்பகர்ணஹ ஹேரம்பஹ ஸ்கந்தபூர்வஜஹ அப்படின்னு 16 பெயர். இந்த 16 பெயரை ஷோடசைதானி நாமானி எப்பட்டே சுருணுயாதபி, படிச்சாலும் சரி கேட்டாலும் சரி. அதுவும் பிரத்யேகமா வித்யாரம்பே விவாகேச்ச பிரவேசே நிர்கமே. வித்யாரம்பம்னா படிப்பு ஆரம்பிக்கிறதே இதை சொல்லணும். கல்யாணத்துக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணணும். கிரகப்பிரவேசம் பண்றதே அவசியம் சொல்லணும். எங்கெல்லாம் வெளியில கிளம்புறமோ சொல்லணும். சங்கிராமே சர்வகாரியேஷு, எந்த காரியத்தை நாம் தடையில்லாம நடக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த 16 நாமாக்களை சொல்லிட்டு அந்த காரியங்களை செஞ்சா தடையில்லாம இருக்கிற மாதிரி பண்ணக்கூடிய அந்த மகாகணபதியினுடைய அருள் எல்லோருக்கும் கிடைச்சு வாழ்க்கையில பரம சுபிக்ஷமா க்ஷேமமா
ஆனந்தமா இருக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். விக்ன விநாயக மூர்த்தி கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய்.